சூப்பரான பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, லட்சுமி சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வீடியோ நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேனில் 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேங்க. பீட்ரூட் அல்வா செய்கிறதுக்கு இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரியை போட்டுக்கிறேன். வறுத்துக்கலாம் பொன்னிறமாக. முந்திரியை பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பீட்ரூட் நான் துருவி வச்சுருக்கேன். அதை இந்த நெய்யிலேயே போட்டு வதக்கிக்கலாங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதில் வதக்கிக்கலாம். நான் பீட்ரூட் 275 கிராம் எடுத்துருக்கேங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கிறேன். இதில் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கியாச்சு. இப்போ இதில் நான் ஒரு கப் பால் ஊற்றிக்கிறேங்க. ஒரு டம்ளர். இதிலே நல்லா வேகட்டும். நான் ஒரு டம்ளர் பால் ஊற்றிருக்கேங்க. இப்போ மறுபடியும் ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றிக்கிறேன். இது நல்லா வேகட்டும். பால்லாம் நல்லா சுண்டி வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுக்கு சர்க்கரை போட்டதும் கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி ஆகும். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சுருண்ட வரணும். பாருங்கள், நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு தேவைப்பட்ட நெய் ஊற்றிக்கோங்க. நான் ஏற்கனவே 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன், அதனால் நான் ஊற்ற போகிறதில்ல. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்சம் இதுவானது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு பீட்ரூட் அல்வா செய்கிறதுக்கு நான் 275 கிராம் பீட்ரூட் போட்டுக்கிட்டேன். 300 ml பால் ஊற்றிக்கிட்டேங்க. நல்லா கெட்டியான பாலை ஊற்றிக்கணும், தண்ணி ஊற்றாத பால். நான் சர்க்கரை 100 கிராம் போட்டுக்கிட்டேங்க. முந்திரி ஒரு 10-15 இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டேன், பொடிசாக கட் பண்ணி. அவ்வளோதாங்க, சூப்பரான பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் பீட்ரூட்டுனாவே பிடிக்காதுங்க. அந்த பீட்ரூட்டை வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நம்ம கெட்டியான பால் ஊற்றி செஞ்சதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் சுகர் அவங்கவுங்களுக்கு பீட்ரூட்டை பொறுத்து இருக்குங்க. ஏன்னா பீட்ரூட்டில் ஒவ்வொரு காயில் ஸ்வீட் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுகர் பார்த்து போட்டுக்க வேண்டியது தான்.